பொங்கலும் வந்தது காலம் பொங்குது காட்டு கிழவியா பொங்கலும் வந்தது காலம் பொங்குது காட்டு கிழவியா. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நந்து பெனி vlog. இந்த vlogல என்ன பார்க்க போகிறோன்னா பொங்கல் செலிப்ரேஷன் எங்கெல்லாம் பண்ணியிருந்தோன்றதை காட்டுறோம். ஸோ எங்களோட ஃபார்ம் ஹவுஸில் தான் நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். எங்கள் தாத்தா பாட்டிலாம் வாழ்ந்த இடம் இது. நாங்கள் சின்ன வயசுலேருந்து வாழ்ந்து வளர்ந்து விளையாடின இடம். ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ண போயிட்டுருக்கோம். எங்கள் ஃபேமிலி எல்லாருமே காரில் போயிட்டாங்க. ஸோ நானும் என் சிஸ்டரும் பைக்கில் போயிட்டு இருந்தோம். அதுவும் இல்லாமல் எங்கள் அத்தை பசங்க எல்லாருமே ஃபாரின்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இங்கே பொங்கல் செலிப்ரேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. லீவும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு போகலான்னு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் சேர்ந்து நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோட பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். இதே எங்களோட ஃபார்ம் ஹவுஸ் மெயின் கேட். அங்கே தான் நானும் என் சிஸ்டரும் கோலம் போட்டிருந்தோம். இருக்கிற கலர் வச்சு மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். மெயின் என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரம் கீழே கோயில் வச்சுருக்கோம். அங்கே தான் நாங்கள் எந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலும் நாங்கள் அங்கே தான் செலிப்ரேட் பண்ணுவோம். எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பொங்கல், ஆயுத பூஜா, விநாயகர் சதுர்த்தி எதுவாக இருந்தாலும் நாங்கள் அங்கே தான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக வச்சு எங்கள் அப்பா சாமி கும்பிடுவாங்க. இதுதான் எங்களோட ஃபைனல் கோலம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதான் எங்களோட கேட்டோட என்ட்ரன்ஸ். இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங்காக தான் இருக்கும். ஏகப்பட்ட செடி, கொடி, மரம், டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். எங்கள் அப்பா வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த கார்டனிங் பண்ணுறது, தண்ணி ஊற்றுறது, எப்படிலாம் அழகு பண்ணலாம் அப்படின்னு தான் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பார்த்து ஒரு விஷயமும் பண்ணுவாங்க. என் பையனுக்கு நான் வேட்டி சட்டை அழகாக போட்டு விட்டேன். வந்த உடனே மண்ணை பார்த்ததும் வேட்டியெல்லாம் கட்டிட்டு மண்ணை அள்ளி போட்டுட்டு இருந்தான். நான் எவ்வளவும் சொல்லியும் அவன் கேட்கவே இல்லை. சரி விளையாடட்டும், எப்பயா தானே கூட்டு வரோன்றத மாதிரி நான் விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு எங்கள் அம்மா பொங்கலுக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பொங்கல் வச்சுட்டே இருக்கிறப்ப என் சிஸ்டரும் வந்து கீழே கோலம் போட்டிருந்தா ஆலமரத்து கீழே. ரொம்ப அழகாக போட்டிருந்தா. சின்ன வயசுலேருந்து 2 பேருக்குமே கோலம் போடுறதுல ஒத்தே போகாது. அவள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாள் கோலம் போடுறப்ப. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கலைச்சி விட்டுருவேன். நான் போட்டால் அவள் வந்து கலைச்சி விட்டுருவா. ஸோ 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டுப்போம். எங்களுக்கே இப்போ ஆச்சரியமாக இருக்குது 2 பேரும் சேர்ந்து ஒன்றா கோலம் போடுறப்ப. அந்தந்த வயசு வரப்போ ஒரு மெச்சூரிட்டி வந்துடும் போல். அப்புறம் ஒருத்தவங்களாம் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாம் நல்லபடியாக பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. நல்லா எங்கள் அப்பா ஒரு தூக்கம் போட்டு நாங்கள் பொங்கல்லாம் வச்சதுக்கப்புறம் வந்தாங்க ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்கறதுக்கு. பொங்கல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பால் பொங்குறப்ப பொங்கல் கத்தி நல்லா டிஃப்ரெண்ட்டாக கத்திட்டு நல்லா பாட்டு பாடிட்டு இருந்தோம். இந்த வருஷம் ரொம்ப ஜாலியாக போச்சு எங்களுக்கு பொங்கல். ஸோ இந்த வருஷம் மாதிரி எப்போவுமே சந்தோஷமாக போகணுன்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிப்போம். Happy Pongal! பொங்கலும் வந்தது காலம் பொங்குது காட்டு கிழவியா. எஸ், பொங்கல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் அத்தை பையன் வந்து ஒரு டான்ஸ் மோடுக்கு வந்துட்டான். ஸோ எல்லோரும் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். என் பையன் வந்து மண்ணில் விளையாடுறத விட்டுட்டு வந்து செம்ம டான்ஸ் ஆடிட்டு இருந்தான் பாட்டு போட்டதும்.
எஸ் ஃபைனலாக சாமி கும்பிட்டாச்சு, வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. இந்த வருஷம் எல்லாமே நல்லபடியாக நடக்கணுன்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிப்போம். நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி மாடுங்கள்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. ஸோ இதை பார்க்க ரொம்ப ஜாலியாகவும் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ரொம்ப மைண்டு பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. ஸோ இந்த மாதிரி vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.